இந்தியா இங்கிலாந்துக்கு எதிராக தன்னோட முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் விளையாட இருக்காங்க. 5 போட்டிகள் கொண்ட இந்த டெஸ்ட் தொடர் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு பக்கம் விராட் கோலி, ரோஹித் சர்மா, அதுக்கப்புறம் அஸ்வின் இல்லாத ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் அணி, அதுவும் ஒரு மிகப்பெரிய இங்கிலாந்தை எதிர்கொள்ள இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட டெஸ்ட் தொடரில் அதுவும் முதல் போட்டியில் இந்தியாவோட பிளேயிங் 11 என்னவா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. இந்த எதிர்பார்ப்பில் யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கறதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேப்டனாக சுப்மன் கில்லும் வைஸ் கேப்டனா ரிஷப் பண்டும் இருக்காங்க. ரிஷப் பண்ட் செய்தியாளர் சந்திப்பிலேயே நானும் கேப்டனும் இந்த இடங்கள்ல தான் இறங்கி விளையாட போறோம் அப்படிங்கறத பத்தி ஓப்பனாவே சொல்லிட்டாரு. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா 4வது வீரரா கேப்டன் சுப்மன் கில் களமிறங்குவாரு, 5வது வீரரா ரிஷப் பண்ட் களமிறங்குவாரு. ஸோ மீதி இருக்கிற 9 இடங்களுக்கு தான் இப்ப போட்டி அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 17 வீரர்கள் இந்த இடங்களுக்கான போட்டியில இருக்காங்க. அதுல இருந்து யாரெல்லாம் பிசிசிஐ தேர்வு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓப்பனிங் தான் ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா ரோஹித் சர்மாவோட பிளேஸை ரிப்ளேஸ் பண்ண வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு அனுபவ வீரரை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட பிளானா இருக்கும். அதன்படி பார்த்தோம் அப்படின்னா KL ராகுலுக்கு அந்த இடம் கிடைக்கும். இவர் யார் கூட சேர்ந்து இந்திய அணிக்காக ஓபன் பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தோம்னா SSV ஜெய்ஸ்வால் கூட சேர்ந்து ஓபன் பண்ணுவாரு. அடுத்ததா ரிஷப் பண்ட் அவரோட செய்தியாளர் சந்திப்புல இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. இன்னும் அந்த 3வது இடத்துக்கான வீரரை தான் நாங்க உறுதி செய்யாம இருக்கோம் அப்படின்னு. ஸோ அவ்வளவு மிக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த 3வது இடத்துக்கான போட்டியில தமிழக வீரர் கூட சேர்ந்து இன்னும் 3 பேர் இருக்காங்க. தமிழக வீரரான சாய் சுதர்ஷனை பொறுத்த வரைக்கும் அவருமே ஓப்பனிங் இல்லைன்னா ஒன் டவுன்ல இறங்கக்கூடிய வீரரா தான் இருக்காரு. ஸோ இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் கருண் நாயர் இருக்காரு. அவருமே இந்த ஸ்லாட்ல விளையாடக்கூடியவர் தான். அவரை மிடில்ல கொண்டு போய் போட்டா அவர் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி விளையாடுவாரா அப்படிங்கிற ஒரு சின்ன தயக்கம் அப்படிங்கிறது தேர்வு குழுக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. அதற்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா துருவ் ஜுரேல் இருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்திய ஏ அணியோட கேப்டனா இருந்த அபிமன்யு ஈஸ்வரன், இவங்க எல்லாம் தான் அந்த 3வது இடத்துக்கான போட்டியில இருக்காங்க. இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா துருவ் ஜுரேல் ரொம்ப நல்லா பயிற்சி போட்டிகளில் விளையாடி இருக்காரு. இந்திய ஏ அணிக்காக விளையாடும் போதும் ஒரு சதத்தெல்லாம் கிட்டத்தட்ட அந்த சதத்தை நெருங்கி இருந்தாரு. ஸோ அப்படிப்பட்ட சூழல்ல அவருக்கு கண்டிப்பா பிளேயிங் 11ல வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. இருந்தாலும் சாய் சுதர்ஷனை ஒப்பிடும்போது அந்த இடத்துக்கு துருவ் ஜுரேல் பொருத்தமா இருப்பாரா அப்படிங்கிற ஒரு சின்ன தயக்கமும் இருக்கிறனால அவருக்கு தான் அந்த வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். அபிமன்யு ஈஸ்வரனை பொறுத்த வரைக்கும் அவர் பயிற்சி போட்டிகள்லேயே பெரிய அளவில் ரன் சேர்க்க முடியாம திணறி இருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா இன்ட்ரா ஸ்குவாட் போட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் 8 மற்றும் 11 ரன்கள் தான் எடுத்திருந்தாரு. அதனால அவருக்கு இந்த முறை பிளேயிங் 11ல வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய சந்தேகமா மாறி இருக்கு. அதற்கு அடுத்ததான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 4வது இடத்துல சுப்மன் கில், 5வது இடத்துல ரிஷப் பண்ட் களமிறங்குவாரு. இந்த 6வது இடம் அப்படின்னு வரும்போது அங்கேயுமே ஒரு சீனியர் பிளேயர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறனால கருண் நாயரை எடுத்து அந்த இடத்துக்கு போடலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையும் இருக்கு. அதே மாதிரி துருவ் ஜுரேலுக்குமே அந்த இடத்துக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதற்கு அடுத்ததா பார்த்தோம்னா 7வது இடம், இந்த இடத்துல களமிறங்கக்கூடிய வீரர் அப்படிங்கிறது கண்டிப்பா ஜடேஜாவா தான் இருக்கும். ஏன்னா எப்பவுமே அவர் தான் அந்த இடத்துல களமிறங்கி இந்தியாவுக்காக விளையாடிட்டு இருக்காரு. அதற்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா 8வது இடம், இந்த இடத்துக்குமே போட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. ஆனா ஷர்துல் தாக்கூர் அது எல்லாத்தையும் உடைச்சு இந்த இன்ட்ரா ஸ்குவாட் போட்டியில ஒரு சதத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதனால அவருக்கு தான் அந்த இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 9வது இடத்தை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அதனால அதை நம்ம அடுத்ததா பார்க்கலாம். இந்த 10 மற்றும் 11வது இடத்தை பொறுத்த வரைக்கும் பும்ரா மற்றும் முகமது சிராஜ் இவங்க தான் இருப்பாங்க. இந்த 9வது இடம் ஏன் சிக்கலுக்குரியதா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடர்ல முழு நேர சுழற்பந்து வீச்சாளர்கள் இல்லாம மொத்தமாவே வேகப்பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு பிளானும் போயிட்டு இருக்கு. மொத்தமா ஒரு 5 வேகப்பந்து வீச்சாளர்கள் வரைக்கும் களமிறக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கிறதா ஏற்கனவே தகவல்கள்லாம் வெளியாகி இருந்தது. அதனால தான் இந்த 9வது இடம் அப்படிங்கிறது சிக்கலுக்குரியதா இருக்கு. ஒருவேளை ஒரு ஸ்பின் பவுலர் ஆப்ஷனோட போகலாம் அப்படின்னா இந்த 9வது இடம் குல்தீப் யாதவுக்கான இடமா இருக்கும். அப்படி இல்லாம ஃபாஸ்ட் பவுலர் ஆப்ஷனோட போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா அந்த இடம் பிரசித் கிருஷ்ணாவுக்கானதா இருக்கும். இந்த முறை குறிப்பா இந்த முதல் போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆகாஷ் தீப்புக்கு பிளேயிங் 11ல வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டமா தான் இருக்கும்னு சொல்லப்படுது. ஏன்னா பிரசித் கிருஷ்ணாவோட இந்த IPL ஓட ரீசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது அதற்கு மிக முக்கிய காரணமா பார்க்கப்படுது. ஸோ எந்த வகையில பார்த்தாலும் எல்லா இடத்திற்கும் சரியான நபர்களை தேர்வு செஞ்சு களமிறக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும் இந்திய கிரிக்கெட் அணி முனைப்போட இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது.